வணக்கம் மக்களே, நான் உங்கள் சதீஷ். உங்களை அடுத்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பார்சிலோனா, ஸ்பெயினில் இருக்கோங்க. நம்ம போன வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோன்றது. ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்ருக்க ஹாஸ்டல். இப்போது இது டே 1ங்க. இப்போ நான் டைம் என்னென்னா 4:30 மணி ஆகுது. ஓகேங்களா, ஒரு ஈவினிங் டைமு. பார்சிலோனாவில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு சன்செட் பிளேஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல். எல்லாமே ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். நம்மகிட்ட ட்ராவல் கார்டு இருக்குது. ஸோ வாங்க போகலாம். 4:45 ஆகுது இப்போ டைமு. சன்செட் கொஞ்சம் லேட்டான நல்லாயிருக்கும். ஏன்னா 1 hour ஆகும் எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு. 5:30 மணிக்கு போனால் கூட ஓகே தான். 5:30 மணிக்கு போயிடணும் ஃபஸ்ட்டு. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது வாங்கிட்டு போவோமா? நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க சீரியஸாக. செம்ம டயர்டு. தூங்கிட்டேன். ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு வேறு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி வெளியே வந்தேன். சரி, ஏதாவது சாப்பிட மட்டும் வாங்கிட்டு நம்ம போவோம். ஏன்னா அந்த ஸ்பாட் மோஸ்ட்லி எல்லோரும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஸ்பாட்டு. சரிங்களா, எங்கே தானே கேட்குறீங்க? நம்ம அங்கே போயிட்டு அதை பற்றி பேசுவோம். சரிங்களா. ஊரே நல்லா அமைதியாக இருக்குது பாருங்களேன். வரும்போது நான் உள்ளன் டிஷர்ட் நல்லா திக்காக போட்டிருந்தேன். அது அங்கே கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. இங்கே பார்த்தா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, அனல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஒரு தின்ன டிஷர்ட் போட்டு மேலே குளிர்ச்சுன்னா திடீர்னு அதான் ஜாக்கெட்டும் போட்டு வந்துட்டேன். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் வரும்போது எனக்கு இங்கே வந்ததுலேருந்து அப்படியே வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருந்தது உள்ளே. கடை பாருங்க, எப்படி இருந்தாலும் உள்ளே போனோம்னா பயங்கரமாக இருக்கும் ரேட்லாம். மெட்ரோ ஸ்டாப் கிட்ட வந்துட்டாங்க. வர வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினேன். மொத்தமாக ஒரு 300 ரூபா ஆச்சு. ஒரு 3 ஆப்பிள், ஒரு பாப்கார்ன் எடுத்தேன். இந்த ஸ்டேஷன் தான். நம்ம இங்கே இருக்குமா? இங்கே இருக்கோம். நம்ம எங்கே போகணும்னா அல்ஃபானோஸ். இங்கே தெரியுதுங்களா? அல்ஃபானோஸ் எக்ஸ். இங்கே தான் போகணும். போவோம். ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு பார்ப்போம். ட்ரெயின் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா வரத்துக்கு. வெயிட் பண்ணுவோம். ட்ரெயின் வந்துருச்சுங்க. இங்கேருந்து 6 ஸ்டாப்பிங்கு. 6 ஸ்டாப்பு நம்ம போயிட்ட பிறகு அங்கேருந்து ஒரு மலை மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம். நம்ம அடுத்த ஸ்டாப்பிங் இறங்கணுங்க. இங்கேருந்து நான் செக் பண்ணேன், 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. நான் கூட ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தா 1.5 கிலோமீட்டர், ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் மலை மேலே. வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து இந்த இடமே கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஏறுறதுக்குலாம் நம்ம ட்ரெயின் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. இங்கே பாருங்களேன், பிரிட்ஜு மாதிரி மேலே ஏறுது. நான் ஆக்சுவலாக இது ஒரு ஹில் ஸ்பாட்டு. அதுக்கேற்ற மாதிரி ரோடெலாம் போட்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியல. நடப்போம். இங்கே மெட்ரோ லைன்லாம் செம்ம கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் இட்டாலியில் கூட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் எங்கே போயிட்டு ஏறுறது. அது இங்கே செம்ம கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்பா, இதுக்கே நாக்க தள்ளுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி மேலே ஏறுறேன். சீக்கிரம் எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. இறங்கும் போது தெரியாது, ஏறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, டாக்ஸ்லாம் விளையாடுறதுக்கு. செமையாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குங்க, தெரியுதுங்களா? ஐயோ, நம்ம அது மாதிரி ஏறணுங்க. இதுக்கு எந்த சமயம் ஆயிடுச்சு. மேலே ஏற வேண்டிதான். ஐயோ முடியலங்க, ஏறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ம போகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்தோட பேர் வந்து பங்கர் டெல் கேர்மல். அது வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் மாதிரி. அங்கேருந்து பார்த்தா சன்செட்டு ப்ளஸ் ஊர் சூப்பராக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க தான் போகிறோம். அதுவும் அங்கே தெரியுதுங்களா, அந்த டாப் தான் போகிறோம் நம்ம. திரும்பி பார்ப்போமா கடந்து வந்த பாதையை. அது அங்கே கீழேருந்து வந்துட்டுருக்கோம். நிறைய மழை ஏற வேண்டியது இருக்கு, அங்கே ஏறுவோம். ஐயோ, இங்கே பாருங்கண்ணா ஊரே எப்படி இருக்குன்ட்டு. அங்கே பாருங்க, அங்கே தெரியுதுங்களா, அங்கே தான் நாளைக்கு நம்ம போகிறோம். பெசிலிக்கா, அது ஒரு கேத்தட்ரல். அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். நம்ம இது போயிருந்தோம்ல, என்னது தூம போனோம்ல, அதே மாதிரி இது இங்கே இருக்கிறது. இது தூம அளவுக்கு பழசு கிடையாது. அது தூம வந்து 6 சென்ச்சுரிஸ் கீழே கட்டியிருக்காங்களே, இது அவ்வளோ கிடையாது. நம்ம மற்ற ஹிஸ்ட்ரிலாம் நாளைக்கு போய் பார்ப்போமே. இங்கே ஃபஸ்ட்டாக ஹையஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கோம். ஆனால் இங்கே தான் நம்ம வரணுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம இன்னும் மேலே போகணும். அங்கே பாருங்கள், பிரிட்ஜெலாம் போட்டு சமைய வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து ஒரு வியூவை பார்த்துருவோம். இங்கே பாருங்க, எப்பா மொத்த சிட்டியும் தெரியுது. எப்படிங்க பிடிச்சிருக்கா? ஆனால் நம்ம இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. ஆனால் இதுவே சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஓகே, நம்ம இதை விட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். அதனால் போவோம். ஆனால் சூப்பராக இருந்தது. இன்னும் சன்செட் ஆகும்போது இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெக்கிங் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க.
ஐயோ ஐயோ, இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? இது பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் என்ன போகுது என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அழகாக இருக்குது இந்த இடமே. ஆனால் ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், மேலே டாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. முடியலங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்றப்போ செம்ம டயர்டாக இருக்குது. ஏறுற அளவுக்கு இறங்குறது கஷ்டமாக இருக்காது, இருந்தாலும் இவ்வளோ தூரம் இறங்கணுமே, அதை நினச்சாலே பயமாக இருக்குது. தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரல நான். வாட்டர் பாட்டில் செம்ம ரேட்டாக இருந்தது, தண்ணி பாட்டில் வாங்கலை. சரி ரூம் போயிட்டு அங்கே தண்ணி பிடிச்சிக்கலான்ட்டு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. அதெல்லாம் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இதில் வேறு என்ன பிளான் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ரூமில் இருந்தே நம்ம நடந்து வந்துடலாம் இங்கே வரைக்கும் அப்படின்ட்டு. ட்ரெயின் மெட்ரோ எடுக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எனக்கு காமிச்சிது. சரி பரவாயில்ல, 2 மணி நேரம் தானே, நடந்து வந்துடலாம், ஊரை அப்படியே நம்ம நடந்தே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். டைம் ஆகிடுச்சு, சன்செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெயின் எடுத்தேன். நல்ல வேலை அப்படி வந்து தான் காலி ஏற்போம் போல இருக்குது. நான் மலை மாதிரி இருக்கும், இவ்வளோ பெருசாக நான் நினச்சேன் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் மூச்சை பிடிச்சி ஏறிடலான்னு நினச்சேன். போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு ட்ரக்கிங் போல் இருக்குது. என்ன மேட்ச்சு என்ன இதுன்னே தெரியாமல் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் பாதிலேயே கீழே நின்ட்டாங்க. பாருங்க, முன்னாடி போகிறார்ல மோட்டோ பாஸ், அவர், முன்னாடி போகிற லேடி, இவங்களாம் கீழே இருந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து தெரிஞ்சு நடக்கிறாங்க, நம்ம இதோ வந்துடும் நினச்சிக்கிட்டே நடந்துகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஐயோ, இங்கே பாருங்கள் வியூ, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா பின்னாடி கடல், அப்படியே முன்னாடி சிட்டி, பின்னாடி லாஸ்ட்டில் தெரியுதுல்ல அது கடல், அப்படியே முன்னாடி ஃபுல்லாக சிட்டி. அங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே பாருங்க ஃபுல் சிட்டியுமே தெரியுது.
தெரியுதுங்களா? அந்த பாயிண்ட்டை தான் நம்ம அங்கேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுவா? ஆமாம், அதுதான் நம்ம நாளைக்கு போகிற பெசிலிக்கா. அங்கே இருக்கு பாருங்க. அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஃபாக் அதிகமாகுது. வந்துட்டோம். நம்ம ஒரு பெரிய ட்ரக்கிங்கை போட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். சூப்பராக இருக்கா சிட்டி பார்க்கவே. நமக்குன்னு இங்கே ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். பாருங்க, என்னங்க பார்சிலோனாவோட 360 வியூ பார்த்தாச்சா? வியூ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த பிளேஸுக்கு போவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்து என்னன்னு பிளான் பண்ணிப்போம். கடைசியாக ஒரு தடவை டாட்டா பை பை சொல்லிக்கோங்க. நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ கொஞ்சம் எனர்ஜி வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன். குளிர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதான் கிளம்பிட்டேன். இப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. உங்களுக்கு ஃபைனலாக ஒரு 360 டிகிரி மாதிரி கட்டவா? 360 இல்லைனாலும் 180 அது கட்டுறேன். இதுக்கு மேலே ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஆனால் அது லாக் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரில்லாம் போட்டு. ஓகே, நம்ம போவோம். ஸோ நீங்கள் மேலே ஏறும் போதே நிறைய பார்த்துருப்பீங்க. கீழே இறங்கும் போது நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்ததுன்னா கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? டாக் இதை விளையாண்டுட்டு இருக்கு. எப்படி ஆட்டப்படுது பாருங்களேன். இது ரஸ்கி வராரு. இது ஒரு சின்ன டாகோட பார்க் மாதிரி அதுங்க விளையாடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க எப்படி அழகாக படுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் வந்த மாதிரி அதே மெட்ரோ பிடிச்சி ரிட்டர்ன் போக வேண்டியதான். அங்கே ஏதாவது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் பார்த்து சாப்பிட்டுட்டு பட்ஜெட்ரியாக அடுத்த பிளான் என்னென்னு யோசிப்போம். மெட்ரோ வந்தாச்சுங்க. நமக்கு இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் வர. வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் ரூம் போயிட்டு செட்டில் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு பிளான் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஏரியாவில் தான் நிறைய இருக்குது. வேணும்னா நம்ம பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ நம்ம பீச் வேணா கூட போய் பார்ப்போம். அங்கே போயிட்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிளான் பண்ணுவோம். சரிங்களா? போகும்போதே சாப்பிட்டு போயிடலான் இருக்கேன்.
மறுபடியும் மீண்டும் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு என்னென்னு பிளான் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து பண்ணனா அடுத்த நாளைக்கு ஏஞ்சிக்க முடியாது. ஆல்ரெடி நான் சரியாக தூங்கலை வேறு. அதனால் ஏதாவது ஒரு குட்டி பிளான் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு குட்டி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தூங்கிட வேண்டியதான். இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 7 to 8 யூரோஸில் வருது காம்போ மாதிரி. சரி, இதுவே நம்ம ட்ரை பண்ணுவோமா? பங்களாதேஷி ஷாப் தான். நான் ஒரு கபாப் மாதிரி சொல்லியிருக்கேன். அதான் ஒரு கபாபு, அப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ரைஸு, கோக்கு இது சேர்த்து 7.5 கிட்ட காஸ்ட்டு. ஓகே தான், 750 ரூபா நம்ம ஒரு காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மற்றதாக இருக்குது, பீஃபு, போர்க்கு எல்லாம் இருக்குது. நம்ம அவ்வளோவா விருப்பப்பட்ட சாப்பிட மாட்டோம். அது சிக்கன் சொல்லிட்டேன். நம்ம ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டாச்சுங்க. ஓகே தான், டேஸ்ட் நல்லா இருந்தது. டோட்டலாக 7.5 ஆச்சு. ஒரு கபாப் மீலு ப்ளஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கோக்கு 7.5 ஓகே தான், நல்ல ப்ரைஸ் தான். இப்போது வயிறு நிறைஞ்சிருச்சு. போயிட்டு என்னன்ட்டு ஹாஸ்டலில் பார்த்துட்டு ஒரு சின்ன பிளான் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அது பண்ணிவிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சுக்கலான்றேங்க. பார்ப்போம், அங்கே போயிட்டு தான் தெரியும் அது என்னன்ட்டு. ஹாஸ்டல் கிட்ட வந்தாச்சு. நம்ம ரூம் தான் போயிட்டுருக்கோம். அடுத்த ஃப்ளோர். சரி, பார்ப்போம் அடுத்து என்ன பிளான்ட்டு.